அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியிலே சந்திக்கின்றோம். இன்றைய நாளிலே ஒரு முக்கியமான விடயத்தை பேச போகிறோம். முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், சுமந்திரன் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அர்ஜுனா, சந்திரசேகரன், அதே போல ரஜீவன், அதே போல இளங்குமரன் உள்ளிட்ட பல்வேறுபட்ட தரப்பினரும் பேசுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அது ஒரு விடயம். இன்னொரு விடயம், அர்ஜுனா பலமாக தனது வாதத்தால் இளங்குமரனை தாக்கியிருக்கிறார். இந்த விடயத்தையும் சொல்லிக்கொள்ள வேண்டும். 2021 தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதான ஒரு வதந்தியை, முறையற்ற சொல்லாடலை இளங்குமரன் மேடையிலே பேசும்போது பேசியிருக்கிறார். அதனை பலரும் பலவிதமாக கிண்டல் அடிக்கிறார்கள், ட்ரோல் செய்கிறார்கள், நக்கல் அடிக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பார்ப்போமானால், இளங்குமரன் ஏன் அப்படி பேசினார் என்றொரு விடயம் இருக்கிறது. 2021 தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. காலம் முக்கியமானது என்ற விடயத்தை சொல்கிறார். ஒன்று, இளங்குமரன் யார் என்று தேடி பார்க்க வேண்டும். இளங்குமரன் என்பிபியிலே, தேசிய மக்கள் சக்தியிலே அதன் வளர்ச்சிக்காக பணியாற்றியவர். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்தவுடன் அவர் அந்த அனுர அலையிலே மக்கள் அல்லுண்டு வாக்களித்தார்கள். வேட்பாளர்களை பார்க்கவில்லை, அனுர அலையிலே மக்கள் வாக்களித்தார்கள். அந்த அடிப்படையில் எந்தவித சட்ட அறிவோ சட்டத்திறனையோ அல்லாவிட்டால் அரசியல் முன்னனுபவமோ இல்லாத ஒருவராக இந்த இளங்குமரன் இருந்தார். அந்த அனுர சுனாமியிலே இவரும் வெற்றி பெற்றார். இப்போ பார்க்கும்போது அவர் மேடை பேச்சு அனுபவம் இல்லாமல் இருக்கிறார். மேடை பேச்சு அனுபவம் இல்லை, மக்களோடு சரளமாக பேசிய பெரிதாக அவருக்கு அனுபவம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே மேடையிலே பேசும்போது வார்த்தைகளை தவறவிடுகிறார் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. சுமந்திரன் உள்ளவர்கள் போல நிறைந்த அரசியல் ஞானம் இல்லாதவர், அதே போல ஒரு சட்டத்தரணியாக வாதம் செய்யும் திறமை இல்லாதவர். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த இளங்குமரனுக்கு பேச்சு என்பது ஒரு தூரத்து தண்ணியாக தான் இருக்கு. பேச்சாற்றல் என்பது பெரிய ஒரு கொடை. தமிழ் அரசியலை பொறுத்தவரையில் கடந்த காலாதிகாலமாக இந்த அரசியலுக்கு வந்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அப்புக்காத்துக்கள் அல்லது சட்டத்தரணிகள் என்று தான் சொல்வார்கள். அதுவும் அதிகமாக பேச தெரிந்தவர்கள். தமிழ் அரசியலே பேச தெரியாத அரசியலே இருக்க முடியாது. பேச தெரிந்தவர்கள் நியூயர் சபையான பாராளுமன்றத்திலே இருந்தார்கள். இந்த அனுர சுனாமி வந்த பிறகு ஒரு பேச்சாற்றல் இல்லாதவர்கள் கூட அனுரவின் பேச்சாற்றலிலே மக்கள் நம்பி வாக்களித்தார்கள். பார்க்கும்போது ஒரு முன் அனுபவம் இல்லாத, பாராளுமன்ற அனுபவம் இல்லாத, அரசியல் எப்படி செய்வது, அரசியல் அறிவு பட்டறிவு இல்லாதவர்கள் எல்லாம் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தபடியால் அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் சில இடங்களிலே கேலிக்கூத்துக்களுக்கு உள்ளாகின்றன. தரவுகளை பிழையாக சொல்வது. அதே போல முன்ன பார்ப்போம் என்று சொன்னால், 2 கோடி சனத்தொகை உள்ள ஒரு நாட்டை ஒரு குறைந்த சனத்தொகை உள்ள நாடாக பேசியிருந்தார். அப்பொழுதும் இளங்குமரன் பரிகசிக்கப்பட்டார். என்ன பிரச்சனை என்று சொன்னால், அந்த பாராளுமன்றத்துக்கு வந்தாக்கள் எல்லாம் நிறைந்த சொத்துக்களை கொண்டவர்களாகவும் அரசியல் பின்புலம் உள்ளவர்களாகவும் சட்டத்தரணிகளாகவும் இருந்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்தவித சட்டத்தரணியோ அரசியல் பின்புலமோ பண பின்புலம் இல்லாதவர்கள் இந்த அனுர சுனாமி வந்தபடியால் அந்த பாரம்பரிய அரசியல்வாதிகளால் அதை பொறுக்க இல்லாமல் இருக்கு. அர்ச்சுனாவும் அப்படித்தான். சுமந்திரன் சொல்றார், அர்ச்சுனாவும் பேச பழகணுமாம் இவர்களோடு. அர்ச்சுனா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வைத்தியராக இருந்து பல்வேறுபட்ட விடயங்களை எல்லாம் துணிந்து பேசினார். இவர்கள் அரசியல் என்று சொன்னால் சில விடயங்களை வெளிப்படையாக பேச மாட்டாங்க. ஒரு ஜென்டில்மேன் அரசியல் போல தான் செய்து வந்தார்கள். இப்போ அன்றைக்கு அர்ச்சுனா பகிரங்கமாக பேசுகிறார். அதுக்கு இந்த வரைக்கும் ஸ்ரீதரன் பகிரங்கமான ஒரு பதிலை சொல்லலை. ஸ்ரீதரன் ஜனாதிபதி கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதியை ஃபோன் நம்பரை கேட்டதாகவும், அதே போல பிரதமர்கிட்ட காய்க்குள்ளே பிரதமர் ஃபோன் நம்பரை கேட்டதாகவும் அர்ச்சுனா பகிரங்கமாக சொன்னார் அவருடைய சமூக வலைத்தளத்தில். இன்னும் மட்டும் ஸ்ரீதரன் பதில் சொல்லலை. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது பேசுவது தெரியாதவர்கள் எல்லாம் பார்லமெண்ட் உறுப்பினராக வந்தபடியா பலரும் பரிகசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதையும் இருக்கிறது. இளங்குமரன் பரிகசிக்கப்படுகிறார். இதுதான் பிரச்சனை. அர்ச்சுனாவும் சொல்கிறார், இளங்குமரனுக்கு 100% கொஞ்சம் மண்டை தட்டிட்டு அடிப்படையெல்லாம் சொல்றார். அவருக்கு உளவியல் நோய் இருப்பதாக சொல்கிறார். அவர் சொல்றார், தான் ஒரு வைத்தியராக இருந்து கொண்டு இந்த விடயத்தை சொல்லக்கூடாது, ஆனால் அவரை தொடர்ச்சியாக பார்த்து பழகிய அனுபவத்தின் அடிப்படையில் அவருக்கு ஒரு மனநோய் இருப்பதாக சொல்கிறார். அவர் அதையும் சொல்றார்.
அதாவது பார்லமெண்ட் உறுப்பினரை வந்து இப்படி குற்றஞ்சாட்டினா 6 வருஷம் சிறை இருக்கணும் என்று இருந்தாலும் நான் துணிந்து சொல்றேன் என்று சொன்னால் இவர் தொடர்ச்சியான கருத்துக்களை ஒரு பிழையான கருத்துக்களை புள்ளி விவரங்களை சொல்லி வருகிறார், பிள்ளையாக பேசுறார். அப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற சின்ன பதவி இல்லை. ஒரு நகர சபையில் இருக்கக்கூடிய பிரதேச சபையில் இருக்கக்கூடிய பிரதேச உறுப்பினரை பார்த்து தான் பேச வேணும். ஒரு மீயர் சபையான சட்டவாக்க சபையான பார்லமெண்டத்தில் இருக்கிற ஒரு இளங்குமரன் இப்படி பேசுறது அழகில்லை. அவர் தன்னுடைய பேச்சுக்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அர்ச்சுனா சொன்ன விடயத்தில் அந்த குற்றச்சாட்டில் எந்த பிழையும் இல்லை. அதே நேரம் அர்ச்சுனாவை பேச பழக வேணும் என்று சொல்ற சுமந்திரன் சொன்னதுல அவ்வளவா சரியா அது தெரியல. ஏனென்று சொன்னா இப்ப அரசியல்ல வந்து காலாதிகாலமா பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன பிழை என்று சொன்னாலும் அதை பொறுத்து இருக்கிறது தான் ஒரு ட்ரெண்டிங்கா இருந்தது. கனகாலத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னா அது மூத்தாக்கள் என்ன சொன்னாலும் இளம் சந்ததி பேசாம இருக்கும், அது பிழை செஞ்சா கூட. ஆனால் இந்த புதிய தசாப்தத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா தவறுகளை உடனடியாக சுட்டி காட்டும் கலாச்சாரம் இலங்கை வரலாறுல பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு முதல் எத்தனையோ தலைவர்கள் தவறளித்த போதும் அந்த தவறுகளை பொறுமையாக மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் புதிய சந்ததிகள் தோற்றம் பெற்றவர் கோட்டா பிழை விட்டார், மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் பிழை விட்டது. இளைய சந்ததி, முற்றுமுழுதான இளைய சந்ததி, பல்கலைக்கழக மாணவர்களோட புதிதாக கற்று வெளியேறிய சமூகம் போராடி ஒரு நாட்டின் ஜனாதிபதியை தூக்கி எறிஞ்சது. இது புதிய வரலாறு. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த விடயங்களை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இளங்குமரன் தனது தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். அர்ச்சுனா விமர்சிக்கிறார், அர்ச்சுனா பகிரங்கமாக சமூக வலைத்தளத்தில் விமர்சிக்கிறார். ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியும் அதே விடயம் தான். அப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா அர்ச்சுனா விமர்சிக்கிற சரியா பிள்ளையா இல்ல சுமந்திரன் விமர்சிக்கிற சரியா பிள்ளையாக என்று பார்த்தால் இவர்கள் தங்களுடைய பேச்சுக்களை சரியாக பேசினால் இவர்கள் விமர்சிக்கக்கூடிய திராணி இவர்களுக்கு வராது. டாக்டர் பவானந்த ராஜா வாய மூடிட்டார். அப்ப இவர்கள் பேசுகின்ற போது சரியாக பேசிக்கொள்ள வேண்டும். அண்மையில் அதே நேரம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சந்திரசேகர் பாத்தீங்கன்னா ஜெட்டிய ஜட்டி என்று சொல்லி பேசியிருந்தார். துறைமுகத்தை ஜட்டி என்று சொல்லி பேசி அவர் அந்த ஒரு பகிரங்கமான விமர்சனத்தையும் எதிர்கொண்டிருந்தார். எனவே பேச்சு என்பது முக்கியமானது, சொல்லாடல் என்பது முக்கியமானது. பார்லமெண்டம் அதாவது மீயூர் சபையில் இருக்கக்கூடியவர்கள் மிக அழகாக பேச வேண்டும். பேச்சுக்களை பேசுவதற்கு முன் சிந்திக்க வேண்டும். பழைய முற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தாங்கள் பேசும்போது தங்களுடைய புள்ளி விவரங்களை சரியாக மதிப்பிட்டு ஆராய்ந்துதான் பேசுவார்கள். எனவே புதியவர்கள் இதனை கற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் விமர்சிப்பதில் தவறில்லை. ஆனால் இன்னொரு விடயத்தையும் சொல்லிக்கொள்ள வேண்டும். அர்ச்சுனா பேசுறதை இவர்கள் பிள்ளை என்று சுட்டி காட்ட முடியாது. ஏனென்று சொன்ன அர்ச்சுனா சரியானதை சரி என்று பேசுகிறார். இன்று மட்டும் சிறிதரன் மீது அர்ச்சுனா பகிரங்கமாக முன்வைத்த குற்றச்சாட்டை இவர் அதாவது அதோட எந்தவித ஆட்சேபனையும் சிறிதரன் முன்வைக்கவில்லை, வெளியிடவில்லை. எனவே இந்த விடயங்கள்ல தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். அர்ச்சுனா மீது கடந்த காலங்களிலே விமர்சனங்கள் இருந்தது, நான் பகிரங்கமாக துணிந்து முன்வைத்தோம். ஆனால் அர்ச்சுனா அந்த விமர்சனத்தை திருத்தி இருக்கிறார். என்ன விமர்சனம்னா தங்கம் மீதான விமர்சனத்தை திருத்தி இருக்கார். அர்ச்சுனா இப்ப அவருடைய கௌசல்யா அந்த தேர்தலில் களமிறங்கிருக்கு. அர்ச்சுனா தங்கத்தை பத்தி எந்த விடயத்திலும் பேசுறதில்ல. அர்ச்சுனா தன்னுடைய முதுமைத்தன்மை அல்லது முதிர்ச்சித்தன்மையை காட்டி வரார். அப்ப அதே நேரம் இன்றைக்கும் அர்ச்சுனா தன்னுடைய சமூக வலைத்தளத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செய்ய வேண்டிய வேலையை செய்கிறார். அதாவது காப்போத்தா உயர்தரத்திலே சித்தியடைய தவறிய இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டும் முகமாக செய்கிறார். அது நல்ல விஷயம். அதாவது ஒரு தன்னுடைய சமூகத்தை பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக ஏற்றப்படுத்தக்கூடிய தேவை ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கிறது. இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த படிக்கிற பிள்ளைகளை பற்றி கதைக்கல. ஆனால் அர்ச்சுனா அந்த விடயத்தை பேசுகிறார். அப்ப அர்ச்சுனாவை நாங்கள் விமர்சிக்கிறது எந்த விதத்திலும் அது நியாயமாகாது. அர்ச்சுனா தன்னுடைய நியாயப்பாட்டை வெளிப்படையாக பேசுகிறார். அப்ப அர்ச்சுனா ஒரு துணிந்து பேச வேண்டிய ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு நபராகத்தான் இருக்கார். தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டியது யார் என்று சொன்னா என்பிபின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரம்தான். அவர்கள் பேசும்போது ஒன்றுக்கு 5, 10, 1000 தடவை சிந்தித்து பேச வேண்டும் என்ற விடயத்தையும் சொல்லிக் கொள்கிறோம். சுமந்திரன் மீது 1000 தவறுகள் இருக்கின்றன, பிழை இருக்கின்றது. அதால் மக்கள் போன முறை தோற்கடித்தார்கள். அவர்கள் பேசும்போது சில விடயங்களை சட்டத்திறனின் அடிப்படையில் பேசுகிறார்கள். அதே போல இவர்களும் சிந்தித்து அழகாக பேச வேண்டும். பேச்சுக்களின் மூலம் தங்களுடைய மரியாதையை இழந்து கொள்ளக்கூடாது. பேசுவதை குறைத்து செயற்பாடுகளை கூட்டுவதன் மூலம் முன்னேறி கொள்ளலாம். எனவே நல்ல விடயங்களை இனிதாக அருமையாக அறுத்து உறுத்து பேசக்கூடிய திராணியை வளர்த்து கொள்ள வேண்டும். மக்கள் பார்லமெண்ட் உறுப்பினர்களை அதிகமாக ஆராய்வார்கள், தேடுவார்கள். எனவே இந்த இடத்திலே
இதுவரையிலே என்பிபியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரையிலே கவனமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. நான் உங்கள் செந்தூரன்.